இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சா தெய்வ குத்தம் ஆகிடும்னு யாரோ என் மனசுக்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. இது வரைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சீக்கிரமாக எழுந்ததே கிடையாது. என் கணவரே நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலைக்கு போகிறது ஆகவே ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போங்கன்னு சொல்லிடுவேன். காலையில் எழுந்ததே லேட்டு. கறி எடுத்துகிட்டு மளிகை பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி காலையிலேக்கு டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கறி குழம்பு வச்சு ஆப்பம் ஊற்றியாச்சு. நான் ரீசெண்டாக சர்ச் பண்ணப்போ சிக்கனை கழுவி சமைக்கும் போது அதில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும், அதனால சிக்கனை கழுவாமல் தான் சமைக்கணும் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. நீங்கள் சிக்கனை கழுவி சமைப்பீங்களா இல்லை கழுவாமல் சமைப்பீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு என்னதான் ஆப்பம் தோசை இட்லின்னு இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் நமக்காகவாவது சாப்பாடு வச்சிடலாம், நமக்கு எப்படி இந்த ஆப்பம் இறங்காதுன்னு சொல்லி சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஆப்பமும் சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் கேஸ் தீர்ந்த காரணத்தினால் லெமன் ஜூஸோட ஞாயிற்றுக்கிழமை இனிதே முடிந்தது.